வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. குழம்பை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோன்ட்டு. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயை வச்சு சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கார்டன்லேருந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதனோட காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு 2ஆக நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு உரல் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருவோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துப்போம். இந்த மாதிரி காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் விட்டோம்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்ல சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போ நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு அதையும் வறுத்து எடுத்துப்போம். மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டது. இந்த டைம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ ரெண்டும் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி 2ஐயும் சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டது. இந்த டைம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு அதையும் சேர்த்து வதக்கிப்போம். மிளகாத்தூள் மல்லித்தூள் போடும்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கணும். மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டது. இந்த டைம் 1/4 கப் துருவன தேங்காயை இதில் போட்டுப்போம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். கூடவே அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்ல நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா இந்த அளவுக்கு நல்ல நைஸாக இருக்க மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டுப்போம். கறிவேப்பிலை போடும்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்தளவுக்கு சுண்டைக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்தளவுக்கு சுண்டைக்காய் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். மசாலாவும் சுண்டைக்காயும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி அதனோட தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் புது புளியை விட பழைய புளி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா பாதி அளவு புது புளியும் பாதி அளவு பழைய புளியும் போட்டு இந்த குழம்பு வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். இந்த டைம் உப்பை நம்ம செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த குழம்பு நம்ம நல்லா கொதிக்க விடணும். குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதனோட சுவையை கூட்டுறதுக்கு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா குழம்புல கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். வத்த குழம்பு மாதிரியே இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பையும் கொஞ்சம் கெட்டியாச்சோம்னா நல்லாயிருக்கும். நம்மளோட தேவைக்கேற்றபடி நம்ம தண்ணியை கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம சுண்டை வத்தல் வச்சு வத்த குழம்பு ரெடி பண்ணுவோம். அந்த சுண்டைக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பச்சை சுண்டைக்காய் கசப்பே இருக்காது. வத்த குழம்பு ஸ்டைலில் இந்த சுண்டைக்காயை நம்ம வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய்க்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் இதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் சுண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இந்த சுண்டக்காய் குழம்பு ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா வீட்டில் இருக்க எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.